ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு சார்பானது ஸோ இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 லெஸ் than equal to எக்ஸ் லெஸ் தென் 5 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னானது, நமக்கு நிகழ்தகவு நிறை சார்புனுடைய இந்த நிகழ்தகவுகளின் கூடுதல் வந்து என்னது 1 அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த கேயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை தான் இங்க எழுதிக்கிறேன் நான். இதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது 1. ஸோ நமக்கு என்னது எஃப் ஆஃப் 1 பிளஸ் எஃப் ஆஃப் 2 பிளஸ் எஃப் ஆஃப் 3 பிளஸ் எஃப் ஆஃப் 4 கூட்டல் எஃப் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது கே ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 3k ஸ்கொயர் plus 2k plus 3k is equal to 1. So நமக்கு நீங்க 2 3 5 6k square. Okay, so plus இங்க 5k. Okay, minus 1 is equal to 0. So இது என்னது k உடைய ஒரு இருபடி சமன்பாடு. So 6 minus 1 பெருக்கினா என்னது நமக்கு minus 6. So minus 6 வந்து என்னது 2 நம்பரா பிரிக்க போறோம். அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது நமக்கு இங்க 5 வரணும். ஓகே, ஸோ நமக்கு என்னது ஓஆர் 6ன்னு தெரியும். ஸோ நமக்கு இங்கே என்னது பெருக்குனா மைனஸ் 6 வரணும், கூட்டினா பிளஸ் 5 வரணும். ஸோ என்னது -1, இது பிளஸ் 6. ஓகே, ஸோ நமக்கு இதை வந்து என்னது நம்ம 6ஆல் வகுக்கிறோம், இதையும் 6ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 1 கிடைக்கும். இங்கே வந்து என்னது நமக்கு -1/6 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம காரணிகள் என்னது, இங்கே k - 1/6, அதுக்கப்புறம் இங்கே என்னது k + 1 = 0. ஓகே, ஸோ k - 1/6ல நமக்கு என்ன கிடைக்கும், k = 1/6 கிடைக்கும், அல்லது k = -1 கிடைக்கும். ஸோ இங்க வந்து என்னது 2k 3kலாம் இருக்குது. அதனால என்னது இந்த மைனஸ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது k = 1/6. ஸோ அடுத்து ரெண்டாவதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 லெஸ் than equal to எக்ஸ் லெஸ் தென் 5. ஓகே, அதாவது என்னது நமக்கு 2 3 4 வரைக்கும் தேவை. ஏன்னா 2 சேர்க்கணும், 5 வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ நமக்கு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ 2 அப்படின்னு என்னது 2k ஸ்கொயர். ஸோ 2 பெருக்கல் 1/6 ஸ்கொயர். ஓகே, பிளஸ் 3 அப்படிங்கிறது 3k ஸ்கொயர். ஸோ 3 பெருக்கல் 1/6 ஸ்கொயர். ஓகே, பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் 4 அப்படிங்கிறது என்னது 2k. ஸோ 2 பெருக்கல் 1/6. ஓகே, ஸோ எதையுமே நம்ம சிம்பிளை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு என்னது சம் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே என்னது 2/36 பிளஸ் இது வந்து என்னது 3/36 பிளஸ் இங்கே என்னது கீழே வெறும் 6 தான் இருக்குது. அதை 36ஆ மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். மேலேயும் கீழே 6ஆல பெருக்கணும். ஸோ கீழே 6ஆல பெருக்கிட்ட 36 வந்துருச்சு, மேலே 6ஆல பெருக்கினது 12 கிடைக்கும். ஓகே, ஸோ 12 3 15. ஸோ பிளஸ் 17/36. ஸோ இதுதான் வந்து நமக்கு இரண்டாவதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து நமக்கு என்னது மூணாவது பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ். ஓகே, ஸோ 3 வந்து லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3. ஸோ கிரேட்டர் தென் 3 அர்த்தம் 4 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ இது என்னது 2k, இது வந்து என்னது 3k. ஸோ மொத்தம் என்னது 5k. ஸோ நமக்கு என்னது 5/6. ஸோ ஏன்னா கேயினுடைய மதிப்பு என்னது 1/6. ஸோ அதனால 5/6. ஸோ இங்கே வந்து என்னது 17/36. ஸோ இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.